வணக்கம், வெல்கம் டு நம்ம சமையல். நம்ம இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் சுவையான அப்பள குழம்பும் அப்புறம் முட்டைகோஸ் கேரட் பட்டாணி போட்டு பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதோட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் ஜீரகமும் நல்ல எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதோட 15 சின்ன வெங்காயத்தை நம்ம நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் ரெகுலர் ஆனியன் யூஸ் பண்ணியே பண்ணலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 10 பூண்டு பல்லை நல்லா குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நல்ல புளிப்பான தக்காளியாக இருந்தால் சின்ன தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் நிறைய சேர்க்கும் போது குழம்பு நல்ல திக்காக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதோட 1 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய் நல்லா நீளமாக இந்த மாதிரி கீரை விட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் பச்சை மிளகாய் சேர்த்தா குழம்புக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதோட அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு நல்லா சுண்டி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். திறந்து வச்சு கொதிக்க வைக்கலாம், மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு திக்காகிடுச்சு. இப்போ அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி குழம்பெல்லாம் பண்ணும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா நல்லா குழம்பு டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வெல்லம் சேர்க்க பிடிக்காட்டி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு லைட்டாக சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அப்பளத்தை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா அப்பளத்தை உடச்சி கூட சேர்த்துக்கலாம், பட் நான் இன்றைக்கி முழுசாகவே சேர்க்குறேன். எல்லா அப்பளத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா அப்பளத்தில் இந்த மசாலாலாம் இறங்கிடும். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான அப்பள குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அடுத்து முட்டைகோஸ் கேரட் பட்டாணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெங்காயம்னாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதோட 2 கப் முட்டைகோஸும் 1 கப் பொடியாக நறுக்கின கேரட்டும் 1/4 கப் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காய் எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துவிடும் நமக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
காய் வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். காயெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் வேக வச்சோம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதோட கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா விட்டுடுங்க. அதோட கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவிட்டோன்னா அருமையான காய் பொரியல் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். கல்யாண வீட்டெல்லாம் இந்த மாதிரி தான் காய் பொரியல் வைப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.